ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து அரிஹண்டோட யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் செட் புக்கில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நார்மலாக இருக்கக்கூடிய இங்கிலீஷ் கிராமர் 8th ஸ்டாண்டர்டுக்கும் கம்மியாக படிச்சிருக்க ஸ்டாண்டர்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அசெஷன் ரீசன் மாதிரி கொடுத்து கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து வி ஹாவ் வென் டயக்ராம், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்லாம் படிச்சிருப்போம்ல, ப்ரப்போர்ஷன்ஸ்லாம் லைக் எவ்ரி ஈச் எனி அந்த மாதிரி வார்த்தைகள் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். இல்லை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கன்க்ளூஷன் வந்து நம்மளே அசீவ் பண்ணி ட்ரூன்னு நினச்சிக்கிட்டு பண்ணுறதுலாம் என்ன சொன்னால் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் சிலாஜிசம் ரெண்டுமே ஒன்று தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டெனோட்டேஷன்ஸில் என்ன அப்படின்னா, நமக்கு அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அண்ட் லாஜிக்கல் வியூ கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதான் கனோட்டேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா அனாலஜினா சிமிலாரிட்டியாக இருக்கும். அதாவது வேர்டு ஆல்ஃபபெட் ஆல்ஃபா நியூமரிக் பேஸ் அனாலஜிலாம் வந்து என்ன பண்ணால் சிமிலராக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் திஸ் வேர்டு இந்தியன் லாஜிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபார்மானா லைக் வேலிட் நாலேஜாக இருக்கும், இல்லைனா அப்பார்மா அப்படின்னா இன்வேலிட் நாலேஜாக இருக்கிறது வந்து நம்ம செக் பண்ணுவோம். அதாவது கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்ல. யூனிட் 5 வந்து மேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, சிம்பிள் மேக்ஸு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ரீசனிங்னா அந்த இடத்துல வேர்பல், நான் வேர்பல் அண்ட் லாஜிக்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் பிளட் ரிலேஷன்ஸ் சீரீஸ்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் அண்ட் ஆல்ஃபபெட் பேஸ் பண்ணியிருக்க லெட்டர் சீரீஸஸ், நம்பர் சீரீஸ், லெட்டர் சீரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 26 ஆல்ஃபபெட்ஸை ஜம்பிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். தேர்டு வந்து பிளட் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சில்ட்ரன்ஸ் ஆஃப் சேம் பேரண்ட்னா என்ன, சிப்ளிங்ஸ்னு அர்த்தம்ல. அதே மாதிரி வி ஹாவ் சன்ஸ் ஒய்ஃப்னா டாட்டர் இன்லா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிளட் ரிலேஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் டைரக்ஷன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் சவுத், வெஸ்ட் ஈஸ்ட் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்பாங்க. மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் நம்ம என்ன படிச்சிருப்போம், ஷேப்ஸ் தான் படிச்சிருப்போம்ல, கோன் ஷேப்பு, அதுக்கு சிலிண்டர் ஃபார்முலாஸு, கியூபோட ஃபார்முலாஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பேசிக் அரித்மெட்டிக் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது ஈவன் நம்பர் 2 4 6 8, ஆட் நம்பர் 1 3 5, அப்புறமா வந்து ப்ரைம்னா 2 3 5 7 அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கற்றுக்கிறது, ஸ்கொயரு, க்யூப்ஸு, இந்த மாதிரி. அப்புறம் நம்பர் சிஸ்டம்ஸு டிவிசிபிள் 5 7 5 அந்த மாதிரி விஷயங்கள். ப்ராஃபிட் லாஸ், பர்சன்டேஜ் ஃபார்முலா, ஸ்பீட் டைம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டைம் அண்ட் ஒர்க் ஃபார்முலா, இன்ட்ரெஸ்ட்டு, நம்பர் சிஸ்டம், அப்புறமா பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், ஆவரேஜ், ஏஜ், பர்சன்டேஜ், இதில் தான் கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து வந்து கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சென்டர், ரிசீவர், மெசேஜ், மீடியம், ஃபீட்பேக்கு, நாய்ஸு, பேரியர், ஃபிசிக்கல் பேரியர், சைக்கலாஜிக்கல் பேரியர், மெக்கானிக்கல் பேரியர், லிங்குவிஸ்டிக் அண்ட் பங்க்சுவல் பேரியர். இது ஏன் பேரியர்ஸ்லாம் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஃபோன் நீங்கள் பேசுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு, ஹலோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கால் பண்ணுறீங்களா, அப்போ என்ன ஆகுது, அந்த வார்த்தை வந்து என்ன ஆகுனா என்கோட் ஆகும். அந்த டவர் ஏர்டெல்லோ ஜியோ டவருக்கும் போகுது மீடியமாக இருக்கும். இப்போ அங்கே போகும்போது நீங்கள் சொன்ன ஹலோ அவங்களுக்கும் ஹலோ கேட்டுச்சு அப்படின்னா அது டீகோட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அதாவது சிக்னல் கேட்கல அப்படின்னா அது தட் வில் பி கன்சிடர் அஸ் பேரியர். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆகாஷ்வாணி, ஆல் இந்தியா ரேடியோ, இல்லைனா வந்து யூஸ் பண்ணுற நியூஸ் பேப்பர்ஸ்லாம் மீடியமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹிந்துஸ்தான் சமாச்சார், லைக் ப்ரெஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 1947, இல்லைனா வந்து யுனைடெட் நியூஸ் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் பெரிய பெரிய நியூஸ் ஏஜென்சி அந்த காலத்துலேயே பயன்படுத்திட்டு இருந்தது. அப்புறமா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் தூர்தர்ஷன் 1959 வந்துச்சு. இப்போ வந்து டிடி கிஷானில் வந்து அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க, விழிப்புணர்வு, விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஃபிலிம்லாம் மூவிஸ்லாம் பார்க்குறோம்ல, அதெல்லாம் என்ன கேட்டகரியில் வருதுன்னா சென்ட்ரல் போர்டு ஃபிலிம் 1952, அது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. அதுலேருந்து யூஏஎஸ்ங்கிறது டாக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. யூஏ வந்து பிலோ 12 இயர்ஸ்னா அப்பா அம்மா போய் பார்ப்பாங்க, நான் அடல்ட் ஓல்னா நமக்கே தெரியும். அண்ட் யூனா அன்ரெஸ்ட்ரிக்டட் பப்ளிக்காக போய் பார்த்துட்டு வரலாம் அது. அண்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் சொசைட்டி 1955 குட்டி பசங்க அனிமேஷன் படம்லாம் பார்ப்போம்ல அந்த மாதிரி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் பிரிண்ட் மீடியா 1956 பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டு ஒவ்வொரு 31st டிசம்பர் வந்து சப்மிட் பண்ணுறாங்களாம். அண்ட் வந்து பிசிஐ, அப்புறம் NNN 1976, அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மாஸ் கம்யூனிகேஷன் 1965, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்சஸ்லாம் வந்து கொண்டு வந்தது வந்து இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது. அண்ட் வந்து நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது பிரசார் பாரதி 1997. அப்புறமா இது வந்து பிசிஐன்னு இன்னொரு பேர் இருக்குது, ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. பிஐபி ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனா நோடல் ஏஜென்சி, அவங்க தான் வந்து நம்ம சர்க்குலர்ஸு, பாலிசி, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவங்க தான் பிரிண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது, 34 பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க.
அப்புறம் வந்து காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராகிராஃப் கொடுப்பாங்க, அதை நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் டேரெக்டாகவும் இருக்கும் இன்டெரக்டாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம், டேட்டா, ஃபேக்ட்டு, ஒப்பீனியன், ஃபிகர்ஸ்லாம் கொடுத்து கேட்டிருப்பாங்க, கிராஃப்லாம் கொடுத்து. ஸோ அதை நம்ம எப்படி எழுதுறோங்கிறது தான் இதில். அப்புறம் வந்து சினோனம்ஸ் ஆண்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாய்னா ஆப்போசிட் என்னது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, கேர்ள் அதான் ஆண்டம்ஸ். அப்புறம் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது ட்ரூவா ஃபால்ஸாக கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இதுதான் காம்ப்ரிஹென்ஷனில் இருக்கக்கூடிய நார்மல் மெத்தட். அடுத்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ரிசர்ச் ஆப்டிடியூட். ரிசர்ச் ஆப்டிடியூடில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டைப்ஸ்ன்னு பார்த்தோம்னா வி ஹேவ் மொத்தமாக 7 இம்பார்ட்டன்ட் டைப்ஸ். அதுலேயுமே சப்டிவிஷன்ஸ் இருக்குது. மெத்தட்ஸில் வந்து 6 இருக்குது, அதுலேயுமே சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்டெப்ஸில் வந்து வி ஹேவ் 9. இதில் தான் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸு, அப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் ஹைப்போதசிஸ், டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா, ப்ரைமரி செகண்டரி டேட்டா, டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ஸ்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் தீசஸ் ரைட்டிங்னா டெசர்டேஷன்னு அர்த்தம். இது வந்து பிஹெச்டி லெவலில் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ரொஃபஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அவங்க வந்து 1-2 வருஷம் பண்ணி ஒரு நியூ இன்ஃபர்மேஷன், நியூ ஐடியாவை அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ வந்து இது ரிசர்ச்சோட இது வந்து இட்ஸ் லைக் சம்திங் லென்த்தியாக இருக்கும். இதுக்கான ஃபார்மேட் எப்படி இருக்குது எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட் எப்படி எழுதணும், ரிசர்ச் ரிப்போர்ட் எப்படி எழுதணும், தீசஸ் எப்படி எழுதணும், ஆர்டிகல் எப்படி எழுதணும், 3த்துக்குமே ஒரே மாதிரி மாடல் தான் கிட்டத்தட்ட. அதாவது ப்ரிலிமினரி மாடல் இருக்கும், மெயின் பார்ட் இருக்கும், அண்ட் காம்ப்ளிமெண்ட் மெட்டீரியல் இருக்கும். இது வந்து ரிப்போர்ட்க்கு. ஆர்டிக்கலுக்கும் தீசஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃப்ரண்ட் மேட்டர், பாடி மேட்டர் அண்ட் எண்ட் மேட்டர், இது கண்டென்ட் வந்து உள்ளே மாறிக்கும், அவ்வளோதான். அண்ட் டீச்சிங் ஆப்டிடியூட்டில் சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸ் அப்படின்னா டு இன்ஸ்ட்ரக்ட்னு அர்த்தம். டீச்சிங் அப்படின்னா இதில் வந்து லெவல் வந்து 3 லெவல்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கான டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேசிக் ரெக்ரூட்மெண்ட்டில் 3 இருக்குது, இண்டிபெண்ட், டிபெண்ட் அண்ட் இன்டர்வினிங்னு சொல்லிட்டு. இன்டர்வினிங் வந்து கரிக்குலம், அண்ட் இண்டிபெண்ட் வந்து டீச்சர், அண்ட் வந்து டிபெண்ட் வந்து ஸ்டூடெண்ட். இதில் வந்து பிரின்சிபல்ஸ் 2 பிரின்சிபல், ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் பிரின்சிபல். அந்த ஜென்ரல் பிரின்சிபல்லேயே 12 கேட்டகரி இருக்குது. சைக்காலஜிக்கலில் வந்து ஒரு 8 இருக்குது. அதில் வந்து ஜென்ரலில் வந்து கேஜி சிஸ்டம்னா ஃப்ரோபெல்ஸ் கிண்டர் கார்டன் அர்த்தம். அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா வந்து 8s அப்படின்னா என்னென்னா ஆடியோ, வீடியோ, அப்புறம் வந்து ஆடியோ விஷுவல். அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிம்ஸில் வந்து கான்ட்ரவனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நோன்னா அன்னோனு, சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ், அந்த மாதிரி. ஆஃப்லைன்லாம் நம்ம எழுதக்கூடிய அசைன்மெண்ட்டு, ப்ரெசன்டேஷன்ஸ், ப்ராஜெக்ட், டிஸ்கஷன், பிரெயின் ஸ்டார்மிங், செமினார்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். ஆன்லைன்லனா அதெல்லாம் லைக் ஸ்வாம், பாத்தசாலா, இந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் வந்து டீச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், அதை ஃபேக்டர்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அண்ட் எவாலுவேஷன் சிஸ்டமில் குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக் இருக்கும். இல்லை எழுதுறது, ரைட்டிங், ஓரல், ப்ராக்டிக்கல்னால் குவான்டிடேட்டிவ். அண்ட் குவாலிட்டேட்டிவ்னா இன்டர்வியூ, செக்லிஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அப்சர்வேஷனில் வந்து குவாலிட்டேட்டிவ் கொடுத்துருக்காங்க. இன்னோவேஷனில் 3 விஷயம் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினரி, ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ அண்ட் சாக்ரட்டிக் வீல். இந்த மாதிரி விஷயங்களில் தான் இந்த கம்ப்ளீட் எல்லா யூனிட்லேயுமே 1 to 6 கவர் பண்ணியிருக்காங்க.